என்னை மாயமாக வந்து என்னை சாய்க்க வந்திருக்கிறாயா? என்னுடைய கண்ணில் மட்டும் நீ பட்டாய் உன்னை சாகரிக்காமல் விட மாட்டேன். அடே மாயமா தனித்தளி சுட்டுருங்க அரவானுக்கு அதாவது இழந்த ஞாபகங்கள் அனைத்துமே மீண்டும் அரவான் பெறுவானாக. ஓ கவச்சிவாய ஆமா உட்காரு. ஆமா ஆமா நல்லா இருக்கிறேன். இவ்வளவு நேரம் அந்த மாய கண்ணனாகப்பட்டவளோ ஒரு பெண்ணாக மாறி வந்து கொண்டே இருந்தான். அதனால அவனை அடித்து புரட்டி போட்டு விட்டேன். இருந்தபடியும் இவ்வளவு நேரம் நீங்க உனக்கு உயிரை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் செத்தவனுக்கு உயிரை கொடுத்தவங்க எங்களால கொடுக்க முடியுமா? முடியாது. எங்களால உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால ஆமா ஆடி மாதம் 1ஆம் தேதி என்னை கடவுளுக்கு விட்டீர்களே. ஆமா என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய தினமானது செத்த எப்படி உசுரோட வர முடியும்? ஆமா எங்களால முடியவே முடியாது. எனக்கு யார் உயிர் கொடுத்தது? யாரப்பா எனக்கு உயிர் கொடுத்தது? அம்மா யார் உயிர் கொடுத்தது? உனக்கு உயிர் கொடுத்த உத்தமனை கண்ணால் பார்ப்பது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சத்தியம் செய்ய வேணும். சத்தியமா? ஆமாப்பா. என்னப்பா இது? ஆமாங்கண்ணே. நீங்கள் பேசுவது விந்தையிலும் விந்தையில்லவா காட்சி அளிக்கிறது. உண்மையானப்பா. சத்தியம் செய்ய வேண்டுமா? எனக்கு உயிர் கொடுத்த உத்தமனை நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். சீக்கிரமாக உனக்கு உயிர் கொடுத்தவனே நான் கண்ணால் காட்டுகிறேன். அப்படியா? உண்மைதான். இதோ எனக்கு உயிர் கொடுத்த உத்தமன் யார் என்று சொல்லுங்க. சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன். இந்த அகில உலகத்திலே நீர் சாட்சியாக, இந்த பூமாதேவி சாட்சியாக, இந்த ஆகாயவாணி சாட்சியாக சத்தியம் செய்கிறேன். உயிர் கொடுத்த உத்தமனை ஒன்று செய்ய முடிஞ்சா வெட்டுறா. என்னம்மா மன்னகாரனுக்கு திமிரு ஓவரா இருக்குது. மகனே சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் தராத சங்கரி குலத்திலே பிறந்தவன் குருகுலத்துல பிறந்ததுனால அவனை வெட்ட முடியுமா? சத்தியம் செய்ததுனால வெட்டுதான் பாரு. ஒரு வெட்டு 1000 பேர் தாயமான கடவுள். ஆமா மன்னனோட உயிர் தப்புது. இல்லைன்னா 2ல 1 ஆயிருக்கும். கல்லுக்கு தேங்காய்க்கு என்னைக்கு நேரம் அன்னைக்கு பாத்துக்கலாம். இன்றைய தினத்திலே ஆடி மாதம் 1ஆம் தேதி கடவுளித்து என்னையோ இன்று எழுச்சிருக்கிறதுல என்ன மாமா ஆச்சரியமா இருக்கிறது. முதல் நாள் சண்டையானது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை தினத்திலே அதாவது ஒருத்திக்கு ஒரு மகன் தாய்ப்பால் குடிக்காதவன் தந்தை முகம் பாராதவன் அப்பேற்பட்ட 1000 எதிர்ரோமங்கள் கொண்ட ஒரு அழகிய ஆண்மகனை கொண்டு வந்து வெட்டினார். பாரத போர்க்களத்துல வெற்றின்னு சொன்னாங்க. வெற்றி பாண்டவர்கள் சொன்னாங்க. அப்படி உன்னை கொண்டு வந்து அந்த காளியம்மன் கோவிலுக்கு வெட்டும் பொழுது 3 வரம் கேட்டேன். அந்த 3 வரத்தில் ஒரு வரம் எனக்கு ஒரு நாள் சண்டை வேணும்னு சொல்லி கேட்டேன். உண்மைதான். அன்று நீ கேட்ட வரமானது இன்றைய தினத்திலே 8ஆம் நாள் சண்டையானது இந்த அரவானுக்கு நான் ஒதுக்கி இருக்கிறேன்.
காட்சியானது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதோ சண்டைக்கு போகணும்னு சொல்றீங்களே, யாரை போய் கொள்ளணும்? ஓஹோ, இந்த பாண்டவர் பக்கம் இருந்து அரவானா சண்டைக்கு போறேன். கௌரவர் பக்கம் இருந்து யார் சண்டைக்கு வராங்க கேக்குறியா? அலும்புஜா சூரனாகப்பட்டவன் சண்டைக்கு வரான். அலும்புஜா சூரன் ஆமாப்பா. என்னமாமா சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்பா அம்மா இருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களால முடியாத காரியத்தை என்னால செய்ய முடியும். என்னால் மட்டும் தான் முடியுமாப்பா. ஏன்னா அலும்புஜா சூரனாகப்பட்டவன் செத்தவன் ஒருவன் வந்து உயிர் பிழைத்து வந்தால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் சொல்லி வரத்து வாங்கியிருக்கிறான். அதனால செத்தவன் நீயே, உனக்கு உயிர் கொடுத்துட்டான். அதனால அந்த அலும்புஜா சூரனை கொன்று இந்த 8ஆம் நாள் சண்டையினுடைய தந்தையாருக்கு வெற்றி வாய்ப்பை தருவது நீதான் காப்பாற்ற வேண்டும். கையில இருக்குது. அப்படியா? ஆமா. அப்படியாகட்டும். உடனடியாக சென்று அந்த ரணகல பூமியிலே அவனை உயிரை எடுத்து விட்டு வருகிறேன்.